கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம் தேசத்திற்காக ஜெபித்து இருக்கிறோம். நிச்சயமாகவே இந்நாள் முதற்கொண்டு ஆண்டவர் தேசத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எங்கு 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் கூடுற அங்கு நான் வருவேன் என்று சொல்றார். அப்ப ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். நம் மத்தியில இருக்கிற ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்டு தேசத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலும் சில தேவ வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நிச்சயமாக இந்த நாட்கள்ல தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் நமக்குள் இருந்தால் நிச்சயமாக தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நம் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு அதனுடைய 26வது வசனம் 47, 48. சார், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 47, 48 வாசிங்க. அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை ஒத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அல்லேலூயா. இந்த வேலையில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியம். இதுல யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான் என்று இந்த வேதத்தில் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அதாவது அவரை காட்டிக் கொடுக்கிறவன், 48 வசனம், அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்கிறனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறான். காட்டிக் கொடுக்கிறவன் தன்னுடைய செயலால காட்டிக் கொடுக்கிறான். முத்தத்தினாலே அதை உலகம் பிடித்துக் கொள்கிறது. நம்மிடத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இயேசுவை நம் மூலமாக இந்த உலகம் எப்படி பார்க்கிறது, அதுதான் இந்த நாட்கள்ல சொல்லப்படுகிற வார்த்தை. இயேசுவை இந்த உலகத்துக்கு நாம் எப்படியாக காட்டிக் கொடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நாம் காட்டிக் கொடுக்கிறோம். இவர் கிறிஸ்தவர் என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். நம்முடைய செயல்கள் நிமித்தம் இந்த தேசம் எப்படியாக இயேசுவை பார்க்கிறது? யூதாஸ் காரியத்து இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன். இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் 12 பேர் இருக்கிறார்கள். அதில் ஒருவன் தான் யூதாஸ் காரியத்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை எதற்காக காட்டிக் கொடுத்தான்? அவன் காட்டிக் கொடுத்தது நிமித்தம் இந்த உலகம் அவரை எப்படியாக பார்த்தது என்பதை நாம் வேத வசனத்தின்படியாக சில எடுத்துக்காட்டுகளோடு நாம் பார்க்க போகிறோம். இந்த நாட்கள்ல, இந்த சுதந்திர தின நாளில் நாம் தேசத்திற்காக ஜெபித்திருக்கிறோம். இந்நாள் சுதந்திரம் அடைந்து 78 வருடம் ஆகிவிட்டு இருக்கிறது. அப்ப உண்மையாகவே தேசத்துல சுதந்திரம் அடைந்திருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால் அது இல்லை. அல்லேலூயா. சுதந்திரம் என்பது முற்றிலுமாக விடுதலை பெற்ற ஒரு அனுபவம். விடுதலை பெற்றிருக்கிற வேண்டும். நம் தேச மக்கள் எப்படியாக இருக்கிறார் என்றால் இன்னும் அடிமைகள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடிமைப்பட்டு போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப அந்த அடிமையான மனிதர்களுக்கு எப்படி யாரும் விடுதலை கொடுக்கும்? யாரால் விடுதலை கொடுக்க முடியும்? ஒரு பிரதமரால் விடுதலை கொடுக்க முடியுமான்னா முடியாது. ஒரு முதலமைச்சர் விடுதலை கொடுக்க முடியுமான்னா முடியாது. அப்ப யார் விடுதலை கொடுக்க முடியும்? கட்டுண்டு கிடக்கிறார்கள், வியாதியில் அடிமையா இருக்கிறாங்க, விபச்சாரத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, வேசித்தனத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, விக்கிரகத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, போதை வஸ்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களை யார் விடுதலை கொடுக்க முடியும்? யாரால் விடுவிக்க முடியும்?
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லி. எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? இது சபைக்கு வந்தோம், சென்றோம் என்று இருக்கிறோம். ஆனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டதன் நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? 12 சீஷர்கள் ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? அப்ப யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை எதற்காக காட்டி கொடுத்தார்? அவர் காட்டி கொடுத்த நிமித்தம் இந்த தேசம் அவரை எப்படியாக பார்த்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வலது கருத்து அல்லேலூயா சொல்லுவோமா? யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன் தான். ஆனா யூதாஸ் காரியத்தை நம்ம படிக்கும்போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக காட்டி கொடுறான்? 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான் என்று. அதே 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசுகளை கொடுக்க உடன்பட்டார்கள். 30 வெள்ளி காசுக்காக. அப்ப அந்த யூதாஸ் காரியத்தை எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேட்டவர், இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை கண்ணார பார்த்தவர் தான் யாருங்க? யூதாஸ் காரியத்து. அப்போ அவரோடு கூட நடந்து கொண்டிருந்தார். அப்ப இந்த யூதாஸ் காரியத்து அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார். ஆனா அப்படிப்பட்டவருக்குள்ள ஒரு 30 வெள்ளி காசுக்காக, தன்னுடைய சுயத்துக்காக, மாம்ச இச்சைகளுக்காக அவரை என்ன பண்ண? ஒரு குற்றவாளியாக காட்டி கொடுத்தார். குற்றவாளியாக காட்டி கொடுத்தார். இது வேத வசனத்தின்படியாக நடக்கிற ஒரு காரியம்தான். நம்ம எடுத்து வாசிக்கலாம். 26, 24 அதே வசனத்துல 26, 24 மத்திய 26, 24. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ, எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷனுக்கு ஐயோ. அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய், அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது வேதத்தின்படியாக அவர் கண்டிப்பாக மறிக்க வேண்டிய கட்டாயம். அவர் மரித்தால் தான் நமக்கு இந்த பாவத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளா இருக்கிற எல்லோருக்கும் ஒரு விடுதலை உண்டு. அவர்களுக்கு தான் பரலோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேத வார்த்தையின்படி நடக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனாலும் எந்த மனுஷனால் காட்டி கொடுக்கிறோம் அவனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்குமே என்று. அப்ப இந்த ஒரு ஆசை இச்சைகளுக்காக, தன்னுடைய சுயத்திற்காக, தன் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக, தன் சுய லாபத்துக்காக கூடவே இருந்த இயேசு கிறிஸ்துவை அவர் குற்றவாளியாக காட்டி கொடுக்கிறான். அப்ப இந்த உலகம் அவரை குற்றவாளியாக பார்த்தது. கை காலில் ஆணிகள் அடிக்கப்பட்டது, சிரசில் முள்முடி சூட்டப்பட்டார்கள், விழாவில குத்தப்பட்டார்கள், சரீரம் வாரில் அடிப்பிக்கப்பட்டார்கள். அவ்வளவு ஒரு கொடுமை இயேசு கிறிஸ்து பட்டார். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா ஒரு ஆசை இச்சைகள் தான். நம்முடைய வாழ்க்கையில சபைக்கு வருகிறோம், இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பழைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய கிரியை நிமித்தம், நம்முடைய செயல்பாடு நிமித்தம் இந்த தேசம் எப்படியாக இயேசுவை நம்மிடத்தில் காண்கிறது, நம்மிடத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை எப்படியாக இந்த உலகம் பார்க்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைகளுக்கு ஒருவேளை பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், நம்முடைய கணவன்மார் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்படாம இருக்கலாம்.
ஆனா இவர்களாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறோம். ஒரு வீட்டில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒருவேளை கோபப்பட்டு இருக்கலாம், இதுக்கு முன்னாடி அவர்கள் பாவம் செய்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி அவர்கள் தவறான காரியத்தை பேசிக்கொண்டு இருக்கலாம், எப்பவுமே வார்த்தையெல்லாம் ஒரு அபசுற்றமான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்திருப்பாங்க. ஆனா சபைக்கு வந்த பிறகு அவர்களோட பேச்சுல ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா, ஒருவேளை நடக்கைகள மாற்றம் இருந்துச்சுன்னா, அவங்க பார்வையில ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா, அவங்க காட்டுற அன்பு, அவங்க பிள்ளைகளிடத்துல காட்டுறதுல, பெற்றோரிடத்துல காட்டுறதுல ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா, அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் யோசிப்பார்கள், என் அம்மா இவ்வளவு கோபப்பட்டாங்க, என் அப்பா இவ்வளவு கோபப்பட்டுக்கிறவரா இருந்தாரு, என் அப்பா ஒரு குடிகாரரா இருந்தாரு, ஆனா சபைக்கு போன பிறகு அந்த குடி பழக்கமே மாறிடுச்சு. அப்போ இயேசுவை எப்படியாக காட்டி கொடுக்கிறவரே, ஒரு மாற்றுகிற ஆண்டவராக, விடுதலை கொடுக்க ஆண்டவராக அவர்கள் பார்க்கிறார்கள். அப்ப அவர்களுக்குள்ள என்ன வரும்? ஒரு மாற்றம் வரும். நம்ம ஒரு மாற வேண்டும். ஒரு நண்பர்களா இருந்தா என்ன பண்ணாங்க? என்னோட கூட சேர்ந்து குடித்த இவனா இப்படி இருக்கிறான், என்னோட கூட சேர்ந்து தவறான காரியத்தை செய்த இந்த மனுஷனா இப்படி இருக்கிறான். அப்ப இயேசுவை அந்த மனிதன் மூலமாக எப்படி பார்க்கிறார்கள்? ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனாக பார்க்கிறார், ஒரு அன்பு நிறைந்த தேவனாக பார்க்கிறார். அப்ப அந்த மனுஷன் அந்த இயேசு எப்படி காட்டி கொடுக்கிறான்? அன்புள்ளவராக காட்டி கொடுக்கிறான். அல்லேலூயா. ஒருவேளை சபைக்கு வந்து, ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்து அதே கோபம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, அதே பாவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, அதே தவறான காரிய இச்சைகள் நமக்குள்ள இருக்கும் என்றால் பார்ப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க? அப்ப இயேசு அவங்க எப்படி காட்டி கொடுக்கிறாங்க? பாவ குற்றவாளியாக காட்டி கொடுக்கிறாங்க. அவர் எப்படியாக காட்டி கொடுக்கிறாங்க? ஒரு இரக்கமற்றவராக காட்டி கொடுக்கிறாங்க, அன்பு அற்றவராக காட்டி கொடுக்கிறாங்க. சபைக்கு போயா திருந்துவான்னு பார்த்தா மீண்டும் அதே கிரியை உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப எப்படி அவங்க ரட்சிக்கப்படுவார்கள்? அவர்கள் எப்படி சபைக்கு வருவாங்க? ஏன்னா நம் நிமித்தம் தான் இயேசுவை அவங்க அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த யூதாஸ் காரியத்து அவனுடைய கிரியை எப்படியாக இருந்த இயேசுவை தன் இச்சைகளுக்காக அவர் காட்டி கொடுத்தான் என்பதை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், நம் நிமித்தம் நம்ம யோசிக்கணும். இவ்வளவு நாள் நம்ம சபைக்கு வருகிறோம், தேவ வார்த்தையை நம்ம கேட்கிறோம், வீட்டில் ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனா நம்முடைய செயல்பாடுகள், நம்ம நடக்கைகள் எப்படியாக இருக்கிறது என்பதை பார்க்க ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில நம் மூலமாக இயேசுவை எப்படி அறிந்து கொள்ளும் இந்த உலகம்? காட்டி கொடுக்கிறவன் அவரை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான், உலகம் அவரை பிடித்துக் கொள்ளுகிறது. காட்டி கொடுக்கிறவர் நாம் தான், இயேசுவை நம்ம காட்டி கொடுக்கிறோம்னா, நம்ம எப்படியாக இந்த உலகத்துக்கு நம்ம காட்டி கொடுக்கிறோம்? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. எவ்வளோ பாவத்துல இருந்தேன், ஆனா என்னை மீட்ட இயேசு. அந்த இயேசுவுக்கு நாம் என்னத்தை செய்ய போகிறோம்? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இந்த சிறு சபையா இருந்தாலும் ஒரு நல்ல ஊழியக்காரர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சுதந்திர தினத்துல ஒவ்வொரு ஊழியக்காரங்க என்னென்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் இந்த நேரத்துல ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு லீவ் நிறைந்த ஒரு நாட்களிலும் தெய்வ சமூகத்துல வந்து தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு பாரத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் உங்கள் முன்பாக வந்து நிற்கிறது நானும் பாக்கியவானாக நான் கருதுகிறேன். அல்லேலூயா. இந்த நாட்கள் நினைத்து நான் என்ன ஒண்ணு செய்திருக்கலாம், நான் என்ன ஒண்ணும் பண்ணிருக்கலாம், ஆனாலும் தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. பிரதமர் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஒரு பாக்கியம், அந்த மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாக்கியம், சிஎம்முக்காக நம்முடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கிற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்கல, நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த பாக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு பாரம். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இது முதற்கொண்டு இந்த சபையோட இந்த ஊழியக்காரோட விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா.
சபையை எதிர்பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் நல்ல விஸ்தாரமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எப்படியாக இந்த இயேசுவை நம்ம காட்டி கொடுக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். யூதாஸ் காட்டி கொடுத்து போயிட்டாரு. ஆனா நிலைமை எப்படின்னு பார்த்தோம்னா, அவர் நான்று கொண்டு இருந்தார் என்று தூக்கு மாட்டிக்கிட்டார். செய்த தப்ப உணர்ந்துட்டார். ஐயோ, இந்த காசுக்காக நான் ஆசைப்பட்டு போனேன், இந்த காசு என்ன பண்ணல, எனக்கு எதுவும் பண்ணல. இறந்து போயிட்டார். முடிவு அவ்வளவுதான். சிறிது நேர சந்தோஷத்துக்காக, சிறிது நேர மாம்ச இச்சைக்காக ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்கள் இருக்கிறார்கள். நல்லா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் கூட உலகத்தின் ஆசை இச்சைகளுக்காக தேவனை மறுதலித்துட்டு போகிற இருக்கிறார்கள். இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இந்த கடைசி நாளா இருக்கிறபடினால ஊழியக்காரரிடத்துல கூட அநேக குற்றங்களை நாம் பார்க்க முடிகிற செய்திகள் வருகின்றது. செய்திகள்ல பார்க்கிறோம், மத போதகரால் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண் கொட்டை எழுத்துல போடுறாங்க. அந்த ஊழியக்காரர் இயேசுவை எப்படியாக காட்டி கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா, விபச்சாரக்காரன. அப்ப சபைக்கு போறவங்க இப்படிதான் இருப்பாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் சாட்சியா இருந்திருந்தால் என்ன பண்ணிருக்க முடியாது? அதை விசுவார்கள் கூட இருக்கிறாங்க, குடும்பத்தார், சொந்த பந்தங்கள், அங்க இருக்கிற பகுதியில, அவங்க இருக்கிற தேசம் அவரை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்ப இயேசு எப்படியாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க? ஓ, சபைக்கு போற ஒரு போதகரே, ஒரு ஊழியக்காரனே இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறானே, நாம போனா என்ன இருக்கும்? அப்படி யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? கண்டிப்பா அந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்த எப்படியாக காட்டி கொண்டிருக்கிறார், இப்படியாக காட்டி கொண்டிருக்கிறார். ஒரு சென்னையில ஒரு சம்பவம், ஒரு ஊழியக்காரர் சொன்ன, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் நினைக்கும் போதெல்லாம் ஊழியக்காரர் இப்படிலாம் செய்வாங்களான்ற மாதிரி. ஒரு சொந்த மனைவியை கொன்று போட்டு இருக்கிறார். அவரு கொலை செய்து இருக்கிறார். கொலை செய்து விட்டு அவங்களுடைய தாய் தகப்பன் வட மாநிலத்தில் இருந்தாங்க. உங்களுடைய பெண் இறந்துட்டாங்க, மூச்சு விடமிடையாம இறந்துட்டாங்க. அப்ப அவங்க வந்திருக்கிறாங்க. வந்த உடனே பார்த்துருக்கிறாங்க, என் பெண்ணுடைய மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. போலீஸ்கார் வந்து உங்க மேல கேஸ் கொடுத்தாங்க. சார், நான் ஒரு பாஸ்டர், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, வாங்க. அப்படி போய் பார்த்தீங்கன்னா, அப்ப விசாரிக்கும் போது உண்மை தெரியுது, அந்த மகளை துப்பட்டாவளே போட்டு இறுக்கி சாகடித்திருக்கிறான். அப்ப அந்த இடத்துல அங்க கழுத்தை பிடிச்சிருப்பாங்க பொழுது எல்லாமே ரத்தமா இருந்திருக்கு. காரணம் என்னன்னா, அவர் சபையில இருக்கிற விசுவாசி ஒரு பெண்ணோடு கூட அவர் தொடர்பு இருந்தது. அப்ப இந்த ஊழியக்காரர், தேவனுக்காக ஊழிய செய்கிற ஒரு ஊழியக்காரன் இப்ப எப்படியாக இருக்கிறாரு? இயேசுவை எப்படி காட்டி கொடுக்கிறார் பாருங்க. எப்படி காட்டி கொடுத்திருக்கிறாரு? ரொம்ப கொடுமை. அப்ப அவர் அரெஸ்ட் பண்ண போலீஸ்காரர் என்ன நினைப்பாங்க? அங்க சபை மக்கள் என்ன நினைப்பாங்க? அவங்க இருக்க சுட்டு இருக்கிற வீட்டார் என்ன நினைப்பாங்க? ஆண்டவர் ஊழியத்தை செய்தா இப்படிலாம் இருப்பார்களா? அப்ப இயேசுவை இவர்கள் எப்படி காட்டி கொடுக்கிறாங்க? குற்றமுள்ளவராக காட்டி கொண்டிருக்கிறார்கள். யூதாசை போல ஆசை இச்சைகளுக்கு இந்த மனுஷன் காட்டி கொடுத்த நிமித்தம் ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று எத்தனையோ ஊழியக்காரர் இருக்கிறாங்க. தன் வேலையை விட்டு விட்டு வராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா இருந்தால் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவர் ஊழியத்துக்காக உண்மையா ஊழியம் செய்கிறவர் வெளிப்படாமல் இருக்கிறாங்க. ஆனா இந்த நாட்கள்ல எப்படி இருக்கிறாங்கன்னா, அநேக ஊழியக்காருக்கு விரோதமா ஊழியக்காரே காட்டி கொடுக்கிறாங்க. இப்பெல்லாம் ஊழியக்காரா போன வாரம் சொன்னபடி பாத்தீங்கன்னா, இப்ப என்ன ஆகுது? எல்லாமே சினிமா பாடலுக்குள்ள வந்துட்டாங்க. அப்படி ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப கொடுமை. ஊழியக்காரர் கொடுத்த இன்னொரு ஊழியக்காரர் வெளிப்படுத்துறார் இவர் செய்த பாவம், அந்த ஊழியக்காரர் செய்த பாவம். பிரசங்கத்துல ஏதோ ஒரு விதத்துல அவங்க சரியா பிரசங்கம் பண்ணாலும் அதை ஒரு குறை உள்ளவர்களாக காட்டுறாங்க. ஒரு ஊழியக்காரன் தான் காட்டி கொடுக்கிறான் குற்றமுள்ளவராக. இதோ ஆண்டவர் வந்து இவர்கிட்ட நீ தான் சரியா இருக்கிற,
இந்த மனுஷன் பாவம் செய்யறார், மோகன் சிலாசரஸ் பாவம் செய்யறார், அவரு பாவம் செய்யறாரு, பெர்க்மன் செய்ய பாவம் செய்யறாரு, அவங்களாம் பாவத்தை நீ எடுத்து காட்டு, யூடியூப்ல போடு அப்படின்னு சொன்ன மாதிரியும் இவர் அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த ஊழியக்காரர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரரிடத்துல ஒற்றுமை இல்லாத தன்மை, தனக்கென ஒரு வெளிப்பாடு என்று சொல்லி பிசாசுக்கு அடிமையா இருக்கிற ஊழியக்காரர்கள் இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கள்ள போதகம் சபையில வந்து வச்சு, கள்ள தீர்க்கதரிசன சபையில வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளை இருக்கிற நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நீங்க வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணாலும் இவர் சொல்லுவது சரியா என்பதை வேதம் வாசித்தாதான் உங்களுக்கு தெரியும். இவங்க சத்தியத்தின்படி போதிக்கிறார்களா இல்ல இவர்கள் சுயத்தை சார்ந்த போதிக்கிறார்களா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் நீங்க வேதம் வாசித்துக் கொண்டே இருந்தால் தான் தெரியும். அல்லேலூயா. இது கடைசி காலம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் யூதாஸ் காரியத்தை போல ஆசை இச்சைகளுக்காக என் இயேசுவை காட்டிக்கொள்ள விரும்பல. ஒரு வாழ்க்கையை என் இயேசுவை அன்புள்ளவராக காட்ட விரும்புகிறேன். அவரை பரிசுத்தம் உள்ளவராக நான் காட்ட விரும்புகிறேன். அவர் இரக்கம் உள்ளவராக நான் காட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை காட்டுவது எதற்காக? அல்லேலூயா. இந்த உலகத்தால் ஒருவேளை நம்ம தள்ளப்பட்டு இருக்கலாம், இந்த உலகத்தால் நம்ம ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா நம் நிமித்தம் ஐயோ இவன் இப்படியாக இருக்கிற ஒரு ஏழை மனுஷன் தான், ஆனா இந்த மனுஷனுக்குள்ள ஒரு குறைவும் காண முடியலையே, எப்படி தேனாலும் எந்த குற்றமும் காண முடியலையே, இவன் கோபப்படுத்துமான காரியத்தை செய்தாலும் இவன் பொறுமையா இருக்கிறானே, இவனை அடித்தாலும் எல்லாவற்றும் பொறுமையா இருந்து அடுத்த நிமிடம் அது என்னோட கூட பேசுறானே. ஒரு ஆண்டவர், ஒரு இயேசு, ஒரு கடவுள் இப்படியாக மாற்ற முடியுமா என்று ஒரு மாற்றம் அவனுக்குள்ள வரணும். நம்ம பிள்ளைகள் சொல்லணும், ஐயோ என் அம்மா இப்படியாக போனாங்க, சபைக்கு போனாங்க, என் அம்மா இப்ப கோபமா பேசுறதில்ல, என் அப்பா இப்ப கோபமா பேசுறதில்ல, என் பிள்ளைகள் இப்படி கோபமா பேசுறதில்ல, அதனால என் பிள்ளை போற சபைக்கு நான் போக போறேன், அந்த ஆண்டவர் நான் ஏற்றுக்கொள்ள போறேன், அந்த ஆண்டவர் நான் ஏற்றுக்கொள்ள போறேன். பிள்ளைகள் சொல்லணும், அம்மா சொல்லணும், அவங்க புருஷன் சொல்லணும். அல்லேலூயா. அவன் நடக்கையினால ஆண்டவரை காட்டி கொடுக்க வேண்டும். ஆவின் கண்ணில் இருந்த ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்கும் என்றால் அந்த ஆவின் கண்ணி நிமித்தம் இயேசுவை நம்ம எப்படியாக காட்ட முடியுமா? அன்புள்ளவராக நிச்சயமா காட்ட முடியும். ஆவின் கனி நமக்குள்ள இருக்கும் என்றால் அதை பார்க்கிறவங்களாம் ஐயோ ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையாகவே இவன் எல்லாவற்றையும் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி என்னோடு சேர்ந்து குடித்தவன் தான், என்னோடு கூட இப்படிப்பட்ட சண்டை போட்டவன் தான், பொறுக்குத்தனமா இருந்தவன், இப்படியாக இருந்தான், ஆனா இப்ப சபைக்கு போனா இவனிடத்துல ஒன்னும் வரல, நான் குடிக்க கூப்பிடுறேன் வரமாட்டான், இவன் சண்டைக்கு கூப்பிடுறேன் வரமாட்டான், இவனுக்குள்ள எல்லாவற்றும் பொறுமையா இருக்கு, இவனிடத்துல ஒரு அன்பு இருக்கிறது, நானும் என்னிடத்துல ஒரு மாற்ற வர அவன் போற அந்த தெய்வத்தை நானும் ஆராதிக்க போகிறேன் சொல்லணும். அல்லேலூயா. நம்ம காட்டி கொடுக்கணும் இயேசுவை. ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வேண்டும். ஆண்டவரே நான் இப்படியாக காட்ட விரும்புறேன். யூதாஸ் காரியத்தை போல ஒரு ஆசை இச்சைகளுக்கு ஆண்டவர் குற்றம் உள்ளவராக அந்த உலகத்தை காட்ட விரும்பல, இந்த செஞ்சேரிக்கு நான் காட்ட விரும்பல. இதே செஞ்சேரியில என்னை எவ்வளவாக நினைச்சாங்களோ, இவங்க ஒரு இப்படிப்பட்டவங்க, இவங்க கோபக்காரங்க, இவங்க சண்டைக்காரங்க, இவங்க எதிரிகள் என்று நினைத்தாங்களோ, அதே இந்த செஞ்சேரி என்ன ஒரு அன்புள்ளவராக பார்க்கணும்பா, என் மூலமா பார்க்கணும் ஆண்டவரே சொல்லிட்டு நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் வேதத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் எப்படியாக வாழ்ந்தான், அவன் மூலமாக அந்த தேசம் எப்படியாக ஒரு சட்டம் போட்டது என்பதை நாம் பார்க்க போறோம். தானியேல் எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் என்ற மனுஷன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் எல்லோருக்கும் தெரியும். அந்த மனுஷன் ஒரு ஜெபிக்கிற மனுஷன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தானியேல் என்பவர் ஒரு சொந்த தேசத்துல இல்ல, அவர் அடிமையாய் போய் கொண்டிருக்க ஒரு பாபிலோன் தேசத்துக்கு ஒரு அடிமையாக போன ஒரு மனுஷன், ஒரு அடிமைதான். 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை அங்க போய் அவருடைய கிரியை எப்படியாக இருக்கிறது, அவர் என்னென்ன செய்தார் என்பதை நாம் பார்க்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின்
போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பிரதானிகள் தலைவனிடத்துல சாப்பாடுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனாலும் அவர் சொல்றாரு, இந்த உணவினால நான் தீட்டுப்படுத்த விரும்பல. சாப்பாட்டு காரியத்துல கூட ஜாக்கிரதையா இருந்தார் அவர். உணவு காரியத்துல அநேக நமக்கு வந்து கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க, அநேக விக்கிரங்களை படைத்துல அநேக காரியம் கொடுப்பாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், அதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கி ஒன்று சாப்பிட்டுறோம். நான் வேலை செய்யற இடத்துல என்ன சோதிக்கணுன்னே பண்ணுவாங்க. இது போல பொறி, இந்த வெள்ளிக்கிழமை பொறி கொண்டு வருவாங்க. பொறி கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நான் இருப்பேன், எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை வேணுங்க அப்படி சொல்லுவேன். உடனே சார் நல்லா பேசுவார், கார்த்திகேயன் சொல்றாரு. அவர் வந்து நான் சொல்றாரு, நீங்க தான் மத வெறியங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் மத வெறிய நல்லா பேசுவாரு. இருந்தாலும் அவர் சொல்லுவாரு, அப்ப எல்லாம் எடுத்தாங்க நீங்க சாப்பிட்ற, அப்ப நீங்க கொடுத்தா மட்டும் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்றேன். சார் எல்லாம் சாப்பிடக்கூடாது சார், நல்லா சகஜமா பேசுவார். சொல்றேன். அதுபோல ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம எதை செய்தாலும் வைராக்கியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார், எதிலுமே தீட்டுப்படக்கூடாது, தேவனுக்கு விரோதமான ஒன்றையும் செய்யக்கூடாது என்ற தீர்மானம் நமக்குள்ள இருக்கணும். சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் நம்ம நடக்கிற ஒவ்வொரு அடியும் அது பரிசுத்த ஆவியான நடத்துகிற அடியா தான் இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு அடியும் இந்த காரியத்தில் ஆண்டவர் மகிமைப்படுவாரா என்று யோசித்து நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது, இந்த காரியத்தில் நம்ம ஊருக்கு போறோமே, இப்ப ஊருக்கு போகும்போது இந்த காரியத்தில் ஆண்டவர் மகிமைப்படுவாரா, இதை செய்யும் போது ஆண்டவர் மகிமைப்படுவாரா, இது தேவனுக்கு விரோதமானதா என்பதை யோசித்து யோசித்து செய்யணும். அல்லேலூயா. அப்ப இவரு என்ன, பாபிலோன் தேசத்து அந்நிய தேசத்து தான் போயிருக்கிறாரு. அந்த அந்நிய தேசத்துல என்ன பண்ணாரு, சாப்பிடுகிற காரியத்துல கூட அவர் என்ன பண்ணாரு, ஜாக்கிரதையாக இருந்தார். அடுத்த வாசிக்கலாம், தானியேல் 1 அதோட 20ஆம் வசனம். அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறாங்க, ஜோசியக்காரர் இருக்கிறாங்க, சூனியக்காரர், மந்திரவாதிகள் இருக்கிறாங்க, ஆலோசனைக்காரர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இல்லாத ஒரு ஞானம் தேவ பிள்ளைகளா இருக்கிற தானியேலுக்கு அவர்களை காட்டும் 10 மடங்கு அதிகமாக பார்த்திருக்காங்களாம். அல்லேலூயா. வரங்கள் செயல்படுது பாருங்க. அப்ப ராஜாவுக்கு வந்த ஒரு சொப்பனத்துக்கு அவங்க இருக்கிற யாருக்குமே பதில் தெரியல. அவங்க சொல்றாங்க, தேவரை தவிர வேற யாரும் இதுக்கு பதில் சொல்ல முடியாது என்று. கூட இருந்த சந்தேகம் அவருக்கு வரும்போது அவர்களுக்கு அந்த சந்தேக தீர்க்கத்தக்க இருக்கிற அந்த ஆலோசனைக்காரர், ஜோசியர், அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ண, அவர்களே அதை தீர்க்க முடியல. ஆனாலும் அந்த தீர்க்கத்தக்கதான வெளிப்பாடு தானியேலுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. நம்ம எல்லோருக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம அதை தான் பயன்படுத்த மாறோம். அல்லேலூயா. அப்ப அந்த தேசத்துல அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த தேசத்துல அவர்களை மாத்திரம் நம்ம, அவர்களுக்கு இல்லாத ஒரு ஞானம் தேவ பிள்ளையா இருக்கிற தானியேலுக்கு மாத்திரம் எப்படி வந்துச்சு. அப்ப எல்லோருக்குள்ள ஒரு வியப்பா பார்த்திருப்பாங்க அவனை. அப்ப இவனுக்கு மாத்திரம் எப்படி, ராஜாவுக்கு வந்த சொப்பனை இவனுக்கு எப்படி தெரியும்? வியப்பா பார்த்திருப்பாங்களா, பார்த்திருக்க மாட்டாங்களா? அதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல பார்க்க இருக்கும். நம்ம ஒரு வித்தியாசமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் பார்க்கணும். எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க, எல்லாம் தவறான காரியத்தை செய்யறாங்க, இந்த உலகத்தினுடைய சந்தோஷத்துல இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மனுஷன் இதை தொடவே மாட்டானப்பா. ஏன் இவனால மட்டும் எப்படி அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க முடியுது? இந்த மனுஷனால எப்படி இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியுது அப்படின்னு எல்லாம் யோசிக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன கேட்டு இருக்கிறாங்க. நான் ஊர்ல இருக்கும்போது அப்ப வந்து கேட்பாங்க, நீ கிறிஸ்டினா மாட்டியாடா, என் கூட சரக்கு அடிச்சுடா, என் கூட இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சு நீ எப்படி அவனால இப்படிலாம் பண்ண முடியுது? இவர் வந்து கிறிஸ்டினா மாறிட்டாராம் அப்படின்னு. அப்புறம் போக 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 அதை பத்தி பேசுவதே கிடையாது.
அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த தானியேல் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவருக்குள்ள ஆண்டவர் செய்த அந்த மகத்துவங்களை அந்த தேசம் பார்த்தது. பிரதானி தலைவன் எப்படி பார்த்தா, இவரை பார்த்தா என்னடா சாப்பாடே வேணான்னு சொல்றான், இவ்வளவு உதவிவாக்கன்னு. அப்புறம் அவன் கேட்ட கேள்விகளை பார்த்தனா ஒரு ஞானத்துல உயர்ந்ததா இருக்கிறதே அந்த ராஜா பார்க்கிறார். அடுத்தபடியாக தானியேல் 6ஆம் அதிகாரம் அது 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தாரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தாரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அங்க எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்க இவனுக்கு மாத்திரம் எப்பரா ஒரு உயர்வு வருது. இவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடித்து இவன் இடத்த என்ன பண்ணணும், அந்த உயர்வை தடை செய்யணும்னு சொல்லிட்டு சத்துருக்கள் எழும்பி நிற்கிறாங்க. இப்ப சத்துருக்கள் எழும்பி நின்ற போது அவங்க எப்படி தேடினாலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. காரணம் அவன் உண்மையுள்ளவனா இருந்தான் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அந்த உண்மைத்தன்மை அங்க பிரதிபலிக்கிறது பாருங்க. அப்ப அவர் கூட எப்படி பாக்குறாங்க, அவன் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவன் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அந்த தேசம் பார்க்கிறது. அல்லேலூயா. இப்ப ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் போதுதான் அவன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவங்க அறிந்து கொள்றாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அவர் சொல்ற, எண்ணில் ஒருவன் பாவம் உண்டென்று எவன் குற்றச்சாட்ட முடியும் என்று சவால் விட்டு சொன்னார் ஆண்டவர். அதே போலதான் ஒரு குற்றமும் அவனிடத்துல கண்டுபிடிக்க முடியல. தானியேல் இடத்துல தேடியும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. அப்புறம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கடிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலுக்கு இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, எப்பொழுதும் ஜெபிக்கிற, எந்த நேரத்துல எதுக்கு அவருக்கு விரோதமாக சூழ்நிலைகள் வந்தாலும் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். அல்லேலூயா. அப்புறம் 3 வேளையும் அவர் தவறாமல் ஜெபிக்கிற ஜெபத்தை விடாமல் ஜெபித்துக் கொண்டு இருந்தார். அல்லேலூயா. நம்ம இடத்துல அநேக ஒரு சின்ன காரியம் இருந்தா கூட ஏதோ ஊருக்கு போன நம்ம கூட ஜெபத்தை விட்டு போயிடுறோம், சபையை விட்டு அநேக போயிடுறாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணாரு, ஒரு தீர்மானத்தோடு இருந்தார். எந்த ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 3 வேளையை தவறாம கொடுப்பதுல உறுதியா இருந்தார். உறுதி தன்மை நமக்குள்ள இருக்க வேண்டும். அதனாலதான் ஜெபத்துல அவர் உண்மையா இருந்தபடிதான் அவர் வேலையில உண்மையா இருந்தார். அல்லேலூயா. அவர் குடும்பத்துல உண்மையா இருக்க முடிந்தது. ராஜாக்கு முன்பாக அவர் உண்மையா இருக்க முடிந்தது. அதனாலதான் வரங்கள்லாம் செயல்பட ஆரம்பித்தது. அதெல்லாம் வெளிப்பாடுலாம் வர ஆரம்பித்தது. அல்லேலூயா. நாம உண்மையா இருக்கணும், நாம பரிசுத்தமா இருக்கணும்னா ஜெபத்துல உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் கொடுக்க வேண்டிய நேரத்துல உண்மையா இருக்க வேண்டும். அதுல உண்மையா இருந்தோம்னா நம்ம எங்க போனாலும் உண்மையா இருப்போம். அல்லேலூயா. அது 6:22 எடுத்து வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவராய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். ஆமென். அல்லேலூயா. பார்த்தேனா தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாரா, குற்றமற்றவனா இருந்தார். அது ராஜாக்கு முன்னாக அநீதி செய்கிறவரா இல்ல, அவர் நீதி உள்ளவரா தான் இருந்திருக்கிறார். அத சொல்றார். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் யாருக்கான அப்ப இவனிடத்துல எப்படி பார்க்கறாங்க, குற்றமற்றவனாய் பார்க்கிறார்கள். அப்ப தானியேலை எப்படி பார்க்கறாங்க, நீதி உள்ளவனா பார்க்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கும் போது அவர் தேவன் பேர் வைத்தது விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 24 வசனம் வாசிங்க. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷனோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் 23 சார். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலே
சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா. அவன் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான் எப்பொழுதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தானியேல் இடத்துல அப்ப இந்த தேசம் ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம இடத்துல நம்ம பிள்ளைகள் நம்ம இடத்துல எப்படி பார்க்கறாங்க, நம்ம புருஷன் நம்ம இடத்துல எப்படி பார்க்கறான், நம்முடைய மனைவி நம்ம இடத்துல எப்படி பார்க்கறாங்க, நம்ம இடத்துல செய்யப்படுகிற காரியம் எப்படியாக இருக்கிறது, நம்மை கொண்டு ஆண்டவர் எப்படி செய்கிறாரு, நம்மை கொண்டு தேவன் மகிமைப்படுகிறாரா இல்ல தூஷிக்கப்படுகிறாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தானியேல் நிமித்தம் ஆண்டவர் மகிமைப்பட்டு இருந்தார். அல்லேலூயா. அதனால தான் என்ன பிரச்சனை வந்தாலும் தானியேல் ஆண்டவர் விடவே இல்லை. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறார்கள், அவருக்கு விரோதமா செயல் செய்து கொண்டே இருக்கிறாங்க, ஆனா ஒன்றும் பண்ண முடியல. அல்லேலூயா. இதுக்கு முடிவு என்ன தெரியுமா? தேசத்துல இவன் செய்த காரியம் உண்மை இருந்தபடினால, இவன் நீதியா இருந்தபடினால, ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவனா இருந்தபடினால, அதே ராஜா அண்ணன் சொல்லுகிறாரு. அதே 6ஆம் அதிகாரம் 26 27 வாசிங்க. என்றார், ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த ராஜா வாயில இப்ப என்ன வருது? அவர் தானியேலின் தேவன் எப்படிப்பட்டவர் சொல்றாராம்? ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம பார்த்து சொல்ல முடியுமா யாராவது? ஏன்னா அவருடைய கிரியை அப்படியா இருக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் அப்படியாக இருக்கிறது. அதை வச்சுதான் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறார்கள். இவன் செய்யற ஜெபிக்கிறாரு, ஒரு பதில் வருது. இவர் ஜெபிக்கிறாரு, ஒரு வெளிப்பாடு வருது. இவர் ஜெபிக்கிறாரு, ஒரு வித்தியாசத்தை அந்த தேசம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அந்த தேசத்துல எத்தனை விக்கிரக ஆராதனையாளர்கள் இருந்திருப்பாங்க, ஆனா அவங்களிடத்தில் காண முடியாததை ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற, அப்படி தேவனாய் இருக்கிற இடத்துல ஜெபிக்கிற அந்த மனுஷன் இடத்துல ஒரு கிரியை பார்க்க முடிகிறது. அப்பதான் இவன் கேட்கறதுக்கு தான் பதில் வருகிறது. இவன் ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அந்த ராஜா சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் கட்டளை போடுறாரு, கட்டளை போடுறாரு. என்னன்னு சொல்றாரு? இவன் ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லுங்க. இந்த தேசத்துல அப்படி போட்ட நாட்கள் வரணும்னா நீங்களும் நாங்களும் சாட்சியா நிற்க வேண்டும். அல்லேலூயா. நம் நிமித்தம் ஆண்டவர் எப்படியாக பார்க்க வேண்டும்? இந்த தேசம் ஜீவன் உள்ளவராக பார்க்க வேண்டும். இந்த அம்மா ஜெபிக்கிறாங்க, பதில் வருது. இந்த ஜெபிக்கிறாங்க, நம்ம ஜெபிக்கிறாங்க, என்ன அது சுகம் உண்டாவது. இந்த அம்மா ஜெபிக்கிறார்கள், பிரச்சனைகள் மாறுகிறது. இந்த அம்மா ஜெபிக்கிறாங்க, இவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது என்று சொல்லணும்னா நம்ம சாட்சியாக வாழ வேண்டும். அல்லேலூயா. நம்ம சாட்சியாக வாழ வேண்டும். நம்ம இயேசுவை எப்படியாக காட்டிக் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் ஜீவிக்கிற தேவன் என்பதை நம்ம காட்டிக் கொடுக்க வேண்டும். தானியேல் அப்படியாக காட்டிக் கொடுத்தார். அதனால்தான் ராஜா வாயிலே வருது. இதுக்கு முன்பாக ஒரு சட்டம் போட்டாரு, என்னை எல்லாம் நீங்க யாரு கூட என்ன பண்ணக்கூடாது, யாருக்கு எடுத்து உங்க கட்டளை ஜெப விண்ணப்பம் செய்யக்கூடாதுன்னு ஒரு கட்டளை போட்டாங்க. ஆனா இப்ப ஒரு கட்டளை வருது, இவன் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையில தேவன். அது தேசத்துல வரணும். அல்லேலூயா. பிரதமர் வாயில அது சொல்லணும். அதுக்கு வரணும்னா நாம அந்த இயேசுவை அன்புள்ளவராக நம்ம காட்ட வேண்டும். யூதாஸ் காரியத்தை போல குற்றமுள்ளவராக காட்டுவோம் என்றால் தேசத்துல ஒரு மாற்றம் வராது. எதுக்காக ஆண்டவர் இவ்வளவு கோடி மத்தியில உங்களையும் எங்களை இங்க கொண்டு வந்து இருக்கிறார் என்றால் ஒரு மாற்றத்தை நம் மூலமாக காண செய்ய வேண்டும் என்பதற்காக தான். நம்மை கொண்டு பலத்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். தானியேலை கொண்டு ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்த ஆண்டவர் நம் மூலமாக பலத்த கிரியைகளை ஆண்டவர் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்கள் நடக்கணும். இந்த சுதந்திர நாளில ஆண்டவரே, என் தேசத்துல எல்லாம் அடிமைப்பட்டு போயிருக்கிறாங்கப்பா, என் தேசத்துல எல்லாம் பிடியில இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் தேச மக்கள் எல்லாம் குடிக்கு அடிமையா இருக்கிறாங்களே, என் தேச மக்கள் எல்லாம் விபச்சாரத்துக்கு அடிமையா இருக்கிறாங்களா ஆண்டவரே. ஆண்டவர் அசுத்த ஆவிகளுக்கு அடிமையா இருக்கிறார்களே, பில்லி சுனத்துக்கு மந்திரிக்கும் குறி சொல்றதுக்கு ஜாதகத்துக்கும் என் தேசம் அடிமையா இருக்கிறது ஆண்டவரே. நான் என்ன பண்ணணும்னு கேட்டா நான் சொல்லுவார், ஆண்டவரே நீ என்ன பண்ணுற, பொறுமையா எல்லாவற்றிலும் நீ அன்புள்ளவனாக காற்று.
அல்லேலூயா. இந்த ஏக்கம் நமக்குள்ள வரணும். ஆண்டவரே, தானியேல் அப்பா அந்த தேசத்திலே, அது அந்நிய தேசமே, அந்த ராஜாவே ஒரு கட்டளை போட்டாராப்பா, என் தேசத்துல அப்படி ஒரு கட்டளை வரணும் ஆண்டவரே. ஓ, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மை இல்லவர், இயேசுதான் உண்மை இல்லவர் என்று பிரதமர் சொல்லணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதற்கு நம்ம குடும்பத்துல முதல்ல நம்ம ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னா நீங்க அன்புள்ளவர்களை இயேசுவை காட்டணும், பரிசுத்தம் உள்ளவரை இயேசுவை காட்டணும், நீதி உள்ளவரை இயேசுவை நீங்க காட்டணும், உங்க புருஷன் இடத்துல காட்டணும், உங்க சொந்த பந்த இடத்துல காட்டணும், நீங்க இருக்கிற பகுதியில இயேசுவை நீங்கள் காட்ட வேண்டும், நீங்க இருக்கிற தேசத்துல இயேசுவை நீங்கள் காட்ட வேண்டும். அல்லேலூயா. நாம் மறுதலித்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் மறுதலித்து போவோம் என்றால் மீண்டுமாக இயேசுவை சிலுவையில் நாமே அடிப்பதற்கு சமம் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் 6:6. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எல்லாவற்றையும் அனுபவித்திருப்பாங்க. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அவங்க அனுபவித்திருப்பாங்க. அவர் கொடுத்த சுகத்தை பெற்றுக் கொண்டிருப்பாங்க, அவர் கொடுத்த பலத்தை பெற்றுக் கொண்டிருப்பாங்க. ஆனா எல்லாவித ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட அவர்கள் தான் இயேசுவை என்ன பண்றாங்க? மறுதலித்து போயிருக்கிறார். தன்னுடைய ஆசை இச்சைகளுக்காக, கொஞ்ச நேரம் ஆசைக்காக, உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகளுக்காக தேவனை விட்டு பின்வாங்கி விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? ஆண்டவர் அவர்களே என்ன பண்றாங்களாம்? சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளைகளா இருக்கிற நாம், இயேசு கிறிஸ்து வருகை மிக சமீபமா இருக்கிற இந்த நாட்கள்ல நாம் ஆண்டவரை நம்ம எப்படியாக காட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை தான், வேறு ஒரு வாழ்க்கையே இல்லை. அநேகர் சொல்லுவாங்க, அடுத்தது நீங்க நாயா பிறப்பீங்க, பண்ணியா பிறப்பீங்க, நீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, அடுத்தது நரகம், அது பரலோகம். நரகம் போன ஈஸியா போயிடலாம், அதுக்கு ஒரு சட்ட விதிகள் அல்ல. ஆனா பரலோகம் போகணும்னா இயேசுதான் வழி. அல்லேலூயா. இயேசுதான் வழி, வேற வழி இல்லை. நோவாவுடைய நாட்கள்ல பேழைக்குள்ள பிழுவது ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அதுபோல பரலோகம் செல்லன ஒரே வழி இயேசுதான் வழி. அல்லேலூயா. அந்த இயேசுவின் வழியில எல்லோரும் வரணும்னா, நம்ம சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும்னா, நம்ம புருஷன் ரட்சிக்கப்படணும்னா, நம்ம எல்லோரும் இந்த ஊர் மக்கள் ரட்சிக்கப்படணும்னா நாம ஒன்று செய்ய வேண்டும். அந்த இயேசுவை நாம் காட்டிக் கொடுக்க வேண்டும். அவர் நீதி உள்ளவராக காட்டிக் கொடுக்க வேண்டும். அவர் அன்புள்ளவராக காட்டிக் கொடுக்க வேண்டும். அவர் தான் ரட்சிக்கிற தேவன் என்பதை காட்டிக் கொடுக்க வேண்டும். அவர் தான் பரலோகத்துக்கான வழி என்பதை காட்டிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அப்படி காட்டிக் கொடுப்பதால் இந்த தேசம் சீக்கிரம் எழுப்புதலை காண ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எப்படி பாபிலோன் தேசத்துல அது ஒரு எழுப்புதல் தான் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப ராஜா வாயிலே ஒரு கட்டளை வந்துச்சுன்னா ஒரு எழுப்புதல் தானே அது. அல்லேலூயா. தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். தானியேல ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பலத்த கிரியைகளை செய்திருக்க தானியேலை கொண்டு. ஆனா தானியேலை பார்க்க விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல நிச்சயமாக ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் அப்படி. அல்லேலூயா. இந்த நாட்களை உங்களை மென்னையை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் நம்ம எடுக்க வேண்டாம். ஆண்டவரே, இதுவரை என் பிள்ளைகள் என்னிடத்துல ஆண்டவரே அன்புள்ளவராக உன்னை பார்க்கலப்பா, நான் ஒரு குற்றமுள்ளவராகத்தான் என் பிள்ளைகள் பார்த்திருக்காங்க, என் கணவன் பார்த்திருக்கிறாங்க, ஆண்டவரே என் தேச மக்களின் சொந்த பந்தங்கள் பார்த்திருக்கிறாங்க. இனி ஆண்டவரை அப்படி பார்க்க விட மாட்டோம்ப்பா. இனி நான் அன்புள்ளவராக நான் பார்க்க, ஆண்டவரே உண்மை என் மூலமாக அறிந்து கொள்ள, என் தேசம் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஓ, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, கண்ணி நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்குன்னா நிச்சயமாக உங்களை பார்க்கும் போது முன்பு பார்த்தது போல பார்க்க மாட்டாங்க. இவர்கள் எப்படி இப்படியாக வாழுறாங்க, எப்படி இவர்களால மாற்ற முடியுது, இவர்களால் எப்படி பொய் சொல்லாம இருக்க முடியுது, இவர்களால் இடத்தை எப்படிப்பட்ட அன்பாக இருக்க முடிகிறது, இவர்களால் எப்படி ஒரு பரிசுத்தமா வாழ முடிகிறது.
என்று மற்றவர்களை யோசிக்கணும்னா, நம் நண்பர்களை யோசிக்கணும்னா, நாம் அந்த இயேசுவை அவர் இருக்கிறபடியாக நம்ம காட்டி கொடுக்க வேண்டும். அவரிடத்துல மாற்றமே இல்லை. அவரிடத்துல பாவம் செய்ய முடியாது. அவரால்